அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் இந்த 7.5% அண்டு வொகேஷ்னல் ஸ்ட்ரீம் ரெண்டுக்கும் செகண்ட் அண்டு தேர்ட் பேஸ் கவுன்சிலிங் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஷெடியூல் பண்ணியிருக்காங்க டிஎன்யூவில். அதில் இந்த வொகேஷ்னல் ஸ்ட்ரீமில் என்ன வேகன்சி இருக்குது, எவ்வளோ பேர் கூப்பிட்ருக்குறாங்க, கட் ஆஃப் வைஸு, காலேஜ் வைஸு, கோர்ஸ் வைஸ் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தகவலால் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனை ஆன் பண்ணுவீங்க, அந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. இந்த லெஃப்ட்டில் உள்ளது எல்லாமே கோர்ஸ் பேருங்க. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் கோர்ஸு, அதே போல் கீழே பார்த்திங்கன்னா ஹார்டிகல்ச்சர், ஓகேங்களா, ஃபாரஸ்ட்ரி இருக்குது. இதுதான் கோர்ஸஸ்ஸு. அடுத்த காலம் பார்த்தோம்னா காலேஜ் பேர், காலேஜ் எங்கே இருக்குது, எந்த அட்ரஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா கம்யூனிட்டி வைஸ் பிரேக்கப்பு, ஓசி, பிசி, பிசிஎம், இந்த மாதிரி கம்யூனிட்டி வைஸு. அதுக்கு கீழே என்ன இருக்குன்னா எஸ்எஸ், எஃப்எஸ், ஏஎஸ். அப்படின்னா எஸ்எஸ்னால் சாங்ஷன் ஸ்ட்ரென்த்து, கவர்மெண்ட்டு அலோவ் பண்ணது, ஓகேங்களா. எஃப்எஸ்னால் ஆன்லைன், அதாவது சீட் அலாட்மெண்ட் கொடுத்தவங்களுக்கு, ஆன்லைன் ஆர் இன்பர்சன் கவுன்சிலிங் சீட் அலாட்மெண்ட் கொடுத்தவங்க கிடைச்சவங்களுக்கு. ஏஎஸ்னால் அட்மிஷன் போட்டவங்க, அதாவது ஃபீஸு பே பண்ணதுக்கப்புறம் அட்மிஷன் போட்டவங்க, ஓகேங்களா. அதே போல் தான் மற்ற கம்யூனிட்டிக்கு நீ பார்த்துக்கணும். சரி, இப்போ அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் கவர்மெண்ட் ஸ்கீம் இருக்குது, கவர்மெண்ட் எய்டட் ப்ரோக்ராமு, பிஎஸ்சி அக்ரிகல்ச்சருக்கு 2 சீட்டு தான் இருக்குது. 2 ஃபில் ஆகிடுச்சு ஓசி கம்யூனிட்டியில். பிசியில் 2 சீட்டுக்கு 1 ஃபில் ஆகிருக்கு. எம்பிசிக்கு 1 சீட்டு தான், 1 சீட்டும் ஃபில் ஆகிடுச்சு, ஓகேங்களா. அதே போல் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் செல்ஃப் சப்போர்ட்டிங் ஸ்கீம் இருக்குது. அங்கேயும் ஓசிக்கு பார்த்தோம்னா 2 சீட்டும் ஃபில் ஆகிடுச்சு. பிசியில் 2க்கு 1 ஃபில் ஆகிருக்கு. இதே போல் தான் நீங்கள் அதர் கம்யூனிட்டிஸுக்கும் பார்த்துக்கணும். அடுத்துக்கடுத்து பார்க்குறப்ப இந்த கவர்மெண்ட் காலேஜஸ் கொடுத்துருக்காங்க அக்ரிகல்ச்சரு. கோயம்புத்தூர், தஞ்சாவூர், திருநெல்வேலி, இந்த மாதிரி காலேஜஸ்ஸு. அங்கே நீங்கள் ஓசி, பிசி இந்த கம்யூனிட்டி வைஸ் என்னன்றதை செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்லோவாக பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரிஞ்சுக்க முடியும். ஃபாஸ்ட்டாக பண்ணிங்கன்னா இன்ஃபர்மேஷன் தெரியாது, ஓகேங்களா. மிஸ் பண்ணாமல், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த காலேஜ் வைஸு, கம்யூனிட்டி வைஸு, கோர்ஸ் வைஸு என்ன வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆஃப் ஓவராலாக பார்க்கும் பொழுது இந்த 235 சீட்டு கவர்மெண்ட் ஓகே பண்ணியிருக்கு. அதில் 216 பேருக்கு அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அங்கேயும் 147 பேர் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதாவது அட்மிஷன் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணது 147. இன்னும் 69 சீட்டு வேக்கன்சி இருக்குது. ஸோ வொகேஷ்னல் ஸ்ட்ரீமில் ஓவராலாக 5% சீட்டில் இன்னும் 69 சீட் வேக்கன்சி இருக்குது. இந்த 69 சீட்டுக்கு எவ்வளோ பேர் கூப்பிட்ருக்காங்க அப்படிங்கிறதுக்கு கவுன்சிலிங் ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. 7ஆம் தேதி, ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஷெடியூல் பண்ணியிருக்கு. நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ பேர் கூப்பிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட 75 பேர் மேலே கூப்பிட்ருக்காங்க. இதில் சீட்டு இருக்கிறது பார்த்தோம்னா 69. அதில் நான் 75 பேர் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது. நீங்கள் செக் பண்ணிக்கிங்க எவ்வளோ பேர் கூப்பிட்ருக்காங்கன்னா. அந்த கூப்பிட்ருக்கவங்க எல்லாருமே அந்த டைமுக்கு என்ன டைம் சொல்லியிருக்காங்களோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் போகணும். போயிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சுன்னு சொன்னால் அதுக்கடுத்து ஃபீஸ் பே பண்ணிவிட்டு அட்மிஷன் லெட்டரை வாங்கிக்கணும். வாங்கிட்டு வச்சுருங்க, அவ்வளோதான். அதுக்கடுத்து ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் எப்போவோ சொல்லுவாங்க, காலேஜ் எப்போ ஓப்பன் ஆகும் அந்த டைமில் போய்ட்டு பார்த்து எந்த காலேஜில் அலாட்மெண்ட் கிடச்சிருக்கோ அங்கே போய் ரிப்போர்ட் பண்ணணுங்க. இதுதான் ப்ராசஸ்ஸு. தொடர்ந்து பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வைங்க. தேங்க்யூ.